வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அமெரிக்கா வைத்த செக், அதிர்ச்சியில் அனுர அரசு. தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு, சஜித்துடன் முரண்பட்டு கோபமாக வெளியேறிய நாமல். அனுர அரசின் அதிரடியால் கதி கலங்கியுள்ள அரசியல்வாதிகள் மற்றும் பணக்காரர்கள். ஜனாதிபதி அனுர, நீங்கள் தவறு செய்கிறீர்கள், நாமலின் பகிரங்க எச்சரிக்கை. ராஜபக்சர்களின் ஆட்சியில் ஜனாதிபதி மாளிகைக்குள் நடந்தது என்ற அம்பலப்படுத்தும் பிரதமர். ஈரான் நினைத்தால் மத்திய கிழக்கின் பணக்கார நாடாக மாற முடியும், அமெரிக்க வெளியுறவு செயலாளர். இனி தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்கா, இலங்கை உட்பட 60 நாடுகளின் பொருட்கள் மீது 10% மற்றும் 12.5% புதிய வரிகளை விதிக்கவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினா, பங்களாதேஷ், பிரித்தானியா, கம்போடியா, கனடா, ஈக்வடோர், குவாத்தமாலா, ஒண்டாரஸ், இந்தியா, இந்தோனேஷியா, ஜோர்தான், மலேசியா, மெக்சிகோ, பாகிஸ்தான், இலங்கை, டிரினிடாட் மற்றும் டொபாகோ ஆகிய நாடுகளின் பொருட்களின் மீது அமெரிக்கா 10% வரியை விதிக்க உள்ளது. இது தவிர சீனா உள்ளிட்ட 38 நாடுகளுக்கு 12.5% வரியை விதிப்பதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட 60 வர்த்தக பங்காளி நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்கா இந்த புதிய வரியை அறிமுகப்படுத்துகின்றது. அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு தேசிய அவசர கால சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட 10% முதல் 50% வரையிலான பரஸ்பர வரிகளை கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க உயர் நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உலகளாவிய வரி என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வெள்ளை மாளிகையின் புதிய முயற்சியாக இது அமைகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமகால அரசாங்கத்திற்கு எதிரான ஒன்றிணையும் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை தோல்வி அடைந்திருப்பதாக தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் தகவல்கள் தெரிவித்துள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பொதுஜன பெரமுன உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து பலமான எதிர்க்கட்சியை உருவாக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நடவடிக்கை எடுத்திருந்தார். எனினும் சஜித் பிரேமதாசவின் தீர்மானங்கள் காரணமாக தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நேற்று விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதன்போது கடும் கோபமடைந்த நாமல் ராஜபக்ச அங்கிருந்து இடைநடுவில் வெளியேறியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர்களின் சிறப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றுள்ளது. இக்கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, திலித் ஜெயவீர, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். எனினும் கூட்டத்தின் இடையில் நாமல் ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு நடவடிக்கை என கூறியபடியே நாமல் கோபமாக வெளியேறியதாக கூறப்படுகிறது. எனினும் நாமல் அவ்வாறு கூறியதற்கான காரணம் தெரியவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. இலங்கையில் சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்த்தவர்கள் மற்றும் திடீர் பணக்காரரானவர்களுக்கு அச்சநிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. திடீரென பணக்காரர்களாக இருக்கக்கூடிய சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்த தகவல்களை வழங்குமாறு பொதுமக்களை போலீசார் அண்மையில் கோரியிருந்த நிலையில் இந்த அச்சநிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அரசியல்வாதிகள் மட்டுமன்றி சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களுக்கும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் போலீசார் விடுத்த அறிவித்தலை உடனடியாக மீளப் பெறுமாறு ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. முறையான வழிகாட்டல்கள் இன்றி குறித்த போலீஸ் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய ராஜ்யத்தின் சுதந்திரமான பரிசோதனை சபை ஏற்றுக்கொண்ட
கொண்டுள்ள நிபந்தனைகளுக்கும் போலீசாரின் இத்தகைய அறிவித்தலுக்கும் முரண்பாடுகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் அண்மை காலங்களில் சொத்துக்களை கொண்டவர்கள் எவரும் அச்சமடைய தேவையில்லை என அவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். கருப்பு பொருளாதாரம், குறிப்பாக கடந்த 3 தசாப்தங்களாக இந்நாட்டில் கருப்பு பொருளாதாரம் பாரிய அளவில் பரவியுள்ளது. அதனை அடக்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாகவே போலீசார் பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சிகளை இல்லாதொழித்துவிட்டு உங்களது அரசியல் நோக்கங்களை அடைய முடியும் என்று நினைத்தால் ஜனாதிபதி அனுர நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரான நமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளை இல்லாது ஒழிக்க அரசாங்கம் நினைத்தால் அது தவறான எண்ணம். தற்போதைய அரசாங்கத்தின் ஒரு பிரதிநிதி எதிர்க்கட்சிகளை ஒழித்துவிட்டதாக கூறுகின்றார். இது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் பிரதிநிதியால் சொல்லப்படும் கதை. அது ஒரு அடக்குமுறை. இந்த அடக்குமுறையின் தொடர்ச்சியாகவே ஓய்வு பெறும் நீதிபதிகளின் வயதை நீடிக்கும் செயற்றிட்டமும் முன்னெடுக்கப்படுகின்றது. அரசாங்கம் தனது தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காக இந்த நாட்டின் நீதி அமைப்பை பயன்படுத்த முயல்வது தெளிவாக தெரிகின்றது. அடக்குமுறை, சிறையில் அடைத்தல், ஒழித்து கட்டுதல் ஆகியவற்றின் மூலம் தனது அரசியல் நோக்கங்களை அடைய முடியும் என்று அரசாங்கம் நினைத்தால் ஜனாதிபதி அவர்களே நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிப்பதற்காக கடந்த 9 வருட காலத்தில் சுமார் 35 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை அவர் தெரிவித்தார். கொழும்பு, கோட்டை, கண்டி, நுவரெலியா, கதிர்காமம், அனுராதபுரம், மகியங்கரை மற்றும் பெந்தோட்டை ஆகிய பிரதேசங்களில் இந்த ஜனாதிபதி மாளிகைகள் அமைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகை பராமரிப்பு, பூங்கா பராமரிப்பு, ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்ல பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு உத்தியோகபூர்வ தங்குமிட கட்டட பராமரிப்பு என்பவற்றுக்காகவே இவ்வாறு பணம் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மாளிகைகளை பராமரிப்பதற்காக 2018ஆம் ஆண்டில் 15 மில்லியன் ரூபாவும், கட்டட திருத்த செலவுகளாக 110 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2019ஆம் ஆண்டில் கட்டட பராமரிப்பு செலவாக 15 மில்லியன் ரூபாவும், திருத்த செலவாக 62 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் கட்டட பராமரிப்பு செலவு 12 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 22.7 மில்லியன் ரூபாவாகவும் காணப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் பராமரிப்பு செலவாக 12 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவாக 13 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் பராமரிப்பு செலவு 26.04 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 11 மில்லியன் ரூபாவாகவும் இருந்ததாக பிரதமர் கூறினார். கடந்த 2024ஆம் ஆண்டில் பராமரிப்பு செலவு 13.09 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 10.05 மில்லியன் ரூபாவாகவும், 2025ஆம் ஆண்டில் பராமரிப்பு செலவு 7.05 மில்லியன் ரூபாவாகவும், திருத்த செலவு 3 மில்லியன் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளன. நடப்பாண்டில் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை பராமரிப்பு செலவாக 3 மில்லியன் ரூபாவும், திருத்த செலவாக 0.4 மில்லியன் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளதாக பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை சமகால அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிப்பவர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள் மக்களின் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தப்படுவதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் நினைத்தால் மத்திய கிழக்கிலேயே மிகவும் பணக்கார நாடாக உருவாக்க முடியும் என அமெரிக்காவின் வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். ஆனால் அங்குள்ள ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் தீவிரவாத மதகுருமார்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தீவிரவாத மதகுருமார்களால் நடத்தப்படும் ஒரு நாடு. நாட்டின் பொருளாதார பிரச்சனைகள் குறித்து அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர்கள் தங்கள் சொந்த நாட்டையே அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாட்டின் பணத்தை பொதுமக்களுக்கு பயன்படுத்தாமல் ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி மற்றும் சியா ஆயுத குழுக்களுக்கு வாரி வழங்குகின்றார்கள். உலகம் முழுவதிலும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கவே இந்த பணம் பயன்படுத்தப்படுகின்றது என்று குற்றம் சாட்டினார்.
சுட்டிக்காட்டினார். மேலும் பேசிய அவர், ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதே அமெரிக்காவின் முதன்மையாக இலக்காக இருப்பதாக கூறியுள்ளார். அணு ஆயுதம் ஏந்திய ஈரான் இந்த உலகத்திற்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.